சேலம் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஏற்காட்டில் பிளாஸ்டிக் குப்பைகள் சேராத வகையில் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சமூகவியல் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளும் வகையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து எக்கோ ஃப்ரீக் என்ற பெயரில் தன்னார்வ தொண்டு அமைப்பினை தொடங்கியுள்ளனர். இந்த அமைப்பின் சார்பில் ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் எழில்மிகு ஏற்காட்டினை சுத்தமாகவும் பசுமையாகவும் பராமரிக்கும் வகையிலான பணிகளை கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து தூய்மை பணிகளை தொடங்கினர். ஏற்காடு அடிவாரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களின் தன்னார்வ பணிகளை தொடங்கி வைத்தார். எனது குப்பை எனது பொறுப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதாவது நம்மளுடைய குப்பையை நாமளே அகற்றி நம்ம சுத்தமாக வச்சிருக்கணுங்கிறது அதனுடைய நோக்கம். நீங்க இன்னைக்கு தெருவில் அல்லது ஊரில் மற்றும் இல்லை ஒரு பொது இடங்கள்லாம் நீங்கள் சுத்தம் செய்ய வந்திருக்கீங்கன்னா உங்களை பார்த்து மக்கள் திருந்தி அவங்க செஞ்சாங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். இதனைத் தொடர்ந்து ஏற்காடு மலையடிவாரம் தொடங்கி ஏற்காடு செல்லும் பிரதான மலைப்பாதையில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் இணைந்து தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். பிளாஸ்டிக் மற்றும் பாட்டில் கழிவுகளை அவர்கள் பாதுகாப்புடன் அகற்றினர். இதனையடுத்து ஏற்காடு வனப்பகுதியில் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் விதைப்பந்துகளையும் மாணவர்கள் வீசினர். சமூக வலைதளம் மற்றும் போதைப் பொருட்களில் அடிமையாவதை தடுக்கும் வகையில் தன்னார்வ மாணவர் அமைப்பு சமூக சேவையாற்றி வருவதாக கூறுகிறார் மாணவர் வருண். இப்போ மாணவர்களாக சேர்ந்து நாங்கள் இந்த ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கோம். அது எது சம்மந்தம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையிலும் அது காக்கும் வகையிலும் அந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 150 மாணவர்கள்கிட்ட இங்கே பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்வுகளில் என்ன நடக்குதுன்னா சிக்னேச்சர் கேம்பெயின் நடக்குது, ஷீட் பால்ஸ் தூக்கி எறிகிறாங்க மாணவர்கள். ஸோ எல்லா மாணவர்களும் ஒன்றிணைந்து பாசிட்டிவான வழியில் போகணும். மொபைல் அடிக்ஷன் ட்ரக் அடிக்ஷன் போகக்கூடாது. அதுக்காக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ரொம்பவுமே வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறோம். வளரும் தலைமுறையினர் தங்களது பார்வையினை சமூக சேவையின் பக்கம் திருப்பியுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.